கோவை ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டலானது கடிதம் மூலம் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து போலீசார் தற்பொழுது அந்த பகுதியில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மூப்பனாய் உதவியுடன் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஞானசேகரன், தற்பொழுது கோவை ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. கோவை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் 30க்கும் மேற்பட்ட அரசு துறை அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு பாதுகாப்பு காரணங்கள் கருதி 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஒரு தபால் வந்தது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள முனிசிப் நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் முத்துசாமி என்பவரது பெயரில் வந்த அந்த தபாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் பிரித்து பார்த்தனர். அதை படித்த போது அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக சிலர் திட்டமிடுவதாகவும், அவர்கள் குறித்து தகவல் தனக்கு தெரியும் என்றும், தனது உயிருக்கு பாதுகாப்பு அளித்தால் அவர்கள் குறித்து விவரத்தை தெரிவிப்பதாகவும் கூறியிருந்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அலுவலக ஊழியர்கள் இது குறித்த உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பிறகு கடிதம் எழுதியது யார் என்பது குறித்து விசாரணை நடவடிக்கை எடுக்க கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு புகார் அளிக்கப்பட்டது. இது குறித்து ஆய்வாளர் ரேஸ்கோர்ஸ் காவல் நிலைய ஆய்வாளர் கந்தசாமி விசாரணை நடத்தினார். கடிதத்தில் எழுதியிருந்த செங்கோட்டை நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் முத்துசாமியிடம் போலீசார் விசாரணை செய்தனர். அப்பொழுது தனது பெயரில் யாரோ ஒரு கடிதம் எழுதி இருப்பதாக கூறினார். இது குறித்து போலீசார் விசாரணை செய்த போது இதே போன்ற கடிதம் அனைத்து மாவட்டத்திற்கும் அனுப்பி வைத்தது தெரிய வந்தது. இந்த கடிதம் அனுப்பிய நபர் யார், ஏன் போலீஸ் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள்? இந்த கடிதம் தென்காசியில் மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் இருந்து அனுப்பப்பட்டு இருந்தது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து கடிதத்தை அனுப்பிய நபர்களை கண்டுபிடிக்க காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.